கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பியர் ரியாக்ஷன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சூப்பரான ஒரு கன்னடா ட்ரெய்லர், ஒரு மாசான ட்ரெய்லர் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு தரமான ஒரு சம்பவம் தாங்க. ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது, ஸ்பார்க் இருக்குது, அதுக்கப்புறம் தங்கலான் இருக்குது, எல்லாத்தோட ப்ரோமோ இருக்குது, ட்ரெய்லர் இருக்குது. அப்புறம் இப்போ கன்னடாவில் மார்ட்டின்னு ஒரு படம் ஆகுது, அந்த படத்தோட ட்ரெய்லர் இன்றைக்கி வந்திருக்கு. அப்புறம் தேவரா பார்ட் 2 தேவரா சாங் வந்திருக்கு. ஏகப்பட்டதாக இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து தரமான கம்பேக்கோடு தான் இன்றைக்கி வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க, ஸோ ப்ரோ ஆங்கிள் வந்து சேஞ்ச் பண்ணுங்கள், வாய்ஸ் வந்து சவுண்டாக பேசுங்க, சவுண்டாக வந்து கேட்கவும் மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முடிஞ்சளவு நானும் என்னோடய சவுண்டு வந்து நான் எக்ஸ்ட்ரா போட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்னாலே கத்த முடியலப்பா, கத்தினாவே தொண்டை வலி வந்து போல அந்தளவுக்கு கத்திக்கிட்டு இருக்கேன். அப்புறம் ஆங்கிள்லாம் மாற்றுங்கன்னு சொல்லியிருக்கேன். இந்த ஆங்கிள் எடுத்தால் நம்மளுக்கு எந்த ஆங்கிளும் சரியாக தெரியாதுங்க. ஆனால் மற்ற இடம்லாம் இருக்குது, அது தேவையில்லாத இடமா இருக்கும். அது இல்லாமல் நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்காது, நமக்கு எந்த இடத்துக்கும் பார்த்து செட் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் உண்மையுமே இந்த ஆங்கிள் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு டேபிளில் வச்சு பேசிக்கிட்டு இருந்தேன், இப்போ ட்ரைபாடை வச்சு பேசுகிற அளவுக்கு நான் வந்துருக்கேன் பார்த்துக்கோங்க. ஸோ முடிஞ்சளவு நீங்கள் இது வரைக்கும் எங்கள் பேர் வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வேறு சேனல் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க, ப்ரோ வேஸ்ட்டாக ரியாக்ஷன் பண்ணாதீங்க, ரியாக்ஷன் பேரே கெடுக்காதீங்க அப்படிலாம் சொல்லியிருக்கீங்க. ஸோ முடிஞ்சளவு நான் எல்லாத்தையுமே நான் நல்லா தான் பண்ணுறேன். அது வந்து பார்க்குற விதம் தான் தப்பாக இருக்குது அப்படின்னு நான் வந்து சொல்லலை. எனக்கு வந்து சில இது பிடிக்கல, சில இது பிடிக்கல, ஓப்பனாக சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி தான் நான் வந்து ஒரு ஓப்பன் மைண்டட் பர்சன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பீமாவோட ட்ரெயிலர் வந்து பார்க்க போகிறோம். உண்மையாலுமே இந்த படத்துக்காக நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டுருந்தேன். இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுலேருந்து இந்த கடைசியாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து அந்த வீடியோ பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ சூப்பராக இருக்கும். அந்த வீடியோ நீ போய் பார்க்கலாம், மறக்காம நம்ம சேனலில் இருக்குது. பீமா துனியா விஜய் பிஆர் ரியாக்ஷன் போட்டிங்கன்னா அந்த வீடியோஸ் வந்து இருக்கும். நம்மளோட வீடியோஸில் லைனாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து ரியாக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ இது பண்ணிட்டு லேட் வந்து வேணாம், ஆரம்பிச்சிடலாமா? ரெடி 1 2 3. சிக்கோ நம்ம ஆனந்த், புனித் ராஜ்குமார். ನಿನ್ನೆ ರಾತ್ರಿ ಭೀಮನ್ ಹುಡುಗರು ಡ್ರ್ಯಾಗನ್ ಹುಡುಗರು ಇಬ್ಬರು ಕಿರಿಕ್ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಇಬ್ಬರು 7 ಬುಕ್ ಆಗುತ್ತೆ. ಸ್ಟೇಷನ್ಗೆ ಬೇರೆ ಹೊಸ ಆಫೀಸರ್ ಬಂದಿಲ್ಲ, ನಮ್ಮ ತಲೆ ಎಲ್ಲ ಕೆಟ್ಟೋಗಿದೆ. ಯಾಕೋ ಏನೇ ಹೊರಡ ಬರಕ್ ಮೀಟ್ರಿಲ್ವಾ? ಮೀಟ್ರ್ ಕಿಲೋಮೀಟರ್ಗಳ ಗಟ್ಟಲೆ ಐತೆ ಹೇಳಲ್ಲ. ತಂದೆ ಗುಟ್ಟವ್ರು ಅನ್ಕೊಂಡ ತಂದೆ ಗುಟ್ಟವ್ ನಾನು. ಒಂದು ಸಲ ಹುಡುಗರು ಮಾಲ್ ಹೊಡೆದ್ರೆ ನೆಕ್ಸ್ಟ್ ಇಯರ್ ಬರ್ಡೇವರೆಗೂ ಕಿಳಿಬಾರ್ದು. ನನ್ನ ಮಂಜಣ್ಣನು ಜುಟ್ಟು ಅನ್ಕೊಂಡ್ಬಿಟ್ಟವಣ್ಣ ಭೀಮಾ. ನಾವು ಮಚ್ಚಿ ಹಿಡ್ಕೊಂಡು ಮರಿ ಹಿಡ್ಕೋರಲ್ಲ, ಮಚ್ಚು ಮರಿ ಎರಡು ಹಿಡ್ಕೊಂಡು ಅರ್ಕೆ ತೀರ್ಸೋರು. ಭೀಮನೇ ಆಗಿರ್ಲಿ, ಬಲರಾಮನೇ ಆಗಿರ್ಲಿ, ಈ ಮರ್ಡರ್ಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟವ್ರು ಯಾರೇ ಆಗಿರ್ಲಿ ಎನ್ಕೌಂಟರ್ ಮಾಡಿ ಬಿಸಾಕಿ. ಇವತ್ತಿನ ಮಕ್ಕಳು ಬೆಂಕಿ ಪಟ್ಟಣದಲ್ಲಿರೋ ಕಡ್ಡಿ ತರ ಒಂದ್ ಅಂಟ್ಕೊಂಡು ಹೊಡೆದ್ರೆ ಇಡೀ ಪಟ್ಟಣೆ ಬಗ್ಗಂತ ಅಂಟ್ಕೊಂಡು ಹೊಡೆಯುತ್ತಲ್ಲ. நல்லா இருக்கு. ನೂರಾರು ಜನ ಕೌರವ್ರನ್ನ ಎದುರಿಸಿದವ್ ನೀನು, ನಿನ್ನ ಸೈನ್ಯ ಉಳಿಸ್ಕೊಳಕ್ಕಾಗಲಿಲ್ಲ. விஜயகுமார் ஒருவேளை இவரே எழுதி டைரக்ஷன் பண்ணியிருக்காரா என்னன்னு தெரியல. ஆனால் உண்மையுமே ட்ரெய்லர் வந்து செம்ம டெரிஃபிக்காக இருக்குது. அதாவது ஒரு மாதிரி ஃபயராக இருக்கும்னு அவங்கள பார்த்தோன்னுமே. நம்ம ஊரில் எப்படி அஜித்தோட, விஜயோட, அப்புறம் நிறைய பேரோட ஃபேன்ஸ்லாம் இப்போலாம் நிறைய பேர் ஆகிட்டே இருக்காங்க. ஸோ அதெல்லாம் சொல்லவே தேவையில்லை. அவரோட நெக்ஸ்ட்டு இந்த படம் தான் பீமா. உண்மையுமே நல்லாயிருக்கு. ஒருவேளை இவர் தான் டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. உண்மையுமே சூப்பராக இருக்குது. ஒரு ஃபஸ்ட்டு டெபியூ டேரக்டராக உள்ளே வர்றதே ரொம்ப ஒரு பெரிய விஷயம். நிறைய விஷயத்த லேர்ன் பண்ணணும், புது புது விஷயத்த கற்றுக்கணும். அந்த மாதிரி தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த படம் உண்மையுமே ஸ்டண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. படத்தில் கொஞ்சம் ஓவர் பில்டப் இல்லாமல் இருந்திருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்குன்னு சொல்லி வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். கன்னடா சாங் அது என்னன்னு தெரியல. நம்ம ஊரில் எப்படி தளபதி விஜய்
தலாஜித் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அந்த மாதிரி அவங்க ஊரில் ஏதோ ரொம்ப பெரிய ஃபேமஸ் தான் இவரெலாம் சொல்லவே தேவையில்லை. இந்த வீரசிம்மா ரெட்டின்னு ஒரு படம் வந்துச்சு, அதில் வந்து வரலட்சுமியோட ஹஸ்பண்டாக வந்து நடிச்சிருப்பார். அந்த ஒரு மாசான ஒரு ஆக்டிங்காக இருக்கும், அது சூப்பராக இருக்கும். ஸோ இந்தளவுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். ஆனால் உண்மையிலுமே இந்த படம் வந்து வந்துச்சுன்னா ஒரு தெர்பிக்காக இருக்கும். கன்னடா ஃபேன்ஸ் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து நான் இங்கேருந்து பார்க்கணும், இன்னும் சூப்பராக இருக்குது. ஸோ இன்னும் நிறைய மூவிஸ் வரணும் கன்னடா சைட்லேருந்து. ஸோ அது வந்து கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு வீடியோ வந்து முடிச்சுக்கணும். ஸோ லெட்ஸ் பை ஃப்ரம் பியூர் ரியாக்ஷன்ஸ்.